சும்மா சொல்லக்கூடாங்க, ரோடு ரூல்ஸ்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி இருக்குவாங்க ரோடு சும்மா தகன்னு மின்னுது பாருங்கள். நம்ம இயற்கை வளங்கள் பெரிதாக இல்லாத இந்த நாடாக இருக்கட்டும், இங்கிலாந்தாக இருக்கட்டும், அவ்வளோ டெவலப்டு பிளேஸில் இருக்குது. எல்லா வளத்தையும் வச்சுட்டு நம்ம எங்கே இருக்கிறோன்னா இன்னமும் இவங்களை கையேந்தி வெளிநாடுக்கு ஓடி வந்துட்டு இருக்கிறோம். பார்ப்போம் இன்னும் எத்தனை வருடம் ஆகும் இந்த மாதிரி நிலைமை இந்தியா மாறுறதுக்கு எத்தனை வருடம் ஆகுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவே போகலாமா? கிச்சன் எக்யூப்மெண்ட் ஷாப், கமர்ஷியல் கிச்சனுக்கான எல்லா விஷயமும், டோ மிஷின், ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசரு, பீஸா மிஷின் எல்லாமே இருக்குது. சாயங்காலம் 7:30 ஆகுது. எப்படி வேர்த்துச்சு பாருங்கள், சும்மா அப்படியே ஒழுகுதுங்க. நீங்கள் நைட் 10 மணி ஆனவோட வெளியே வந்தோம்னா அப்படியே குளிச்சிடலாம் நினைக்கிறேன் பேர் வேலையை. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஏரியா ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸு, சலூனு வாங்களேன் ஜேன்னு இருக்குங்க. ஆனால் 5 மணி வரைக்கும் எவனும் வெளியே வர மாட்டேங்கிறான். 5 மணிக்கு மேலே தான் வெளியே வராங்க. காற்றோடு இல்லை. நம்ம பரவாயில்ல போல காற்று அடிக்கும், என் காற்றும் இல்லை. பஸ் ஸ்டாப்லாம் கூட ஏசி பண்ணியிருக்காங்க. ஏசிலாம் இல்லாட்ட முடியவே முடியாது. இப்போ ஜூன் மாதம் இந்த மாதிரி இருக்குது. ஜூலை ஆகஸ்ட்டில் இன்னும் அதிகமாக போவோம். இப்போ 49, 48 அந்த மாதிரி போய்ட்டு இருக்குது. ஐ மீன் செல்சியஸு ஹீட்டு. இதே இன்னும் பார்த்தீங்கன்னா 55, 57லாம் போகுங்கிறாங்க. குடும்பம் தான். முடிஞ்சளவு எல்லா இடத்தையும் மரம் வளர்த்துறாங்க இவங்களும். வருவாங்க துபாய் அந்த பக்கம் E12 அந்த ஹைவே பேர். இப்போ யூகேல போனீங்கன்னா M1, M12, M11லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இங்கே E12ன்னு இருக்குது பொழுது. இந்த பஸ் கார்டு வாங்கக்கா தேடிட்டு இருக்கிறோங்க, கிடைக்க மாட்டேங்குது. இங்கே பஸ்ஸிலலாம் நீங்கள் கேஷ் கொடுத்து போக முடியாது. அதுக்குன்னு ஒரு ட்ராவல் கார்டு இருக்குது, அதை வாங்கி அதை டாப்அப் பண்ணி தான் போய் ஆகணும். ஸோ அதுக்காக தான் தேடிட்டு இருக்கிறோம். பட் அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலை. வாங்க எப்படியா வாங்கி நாளைக்கு நம்ம துபாய் போகிறோம். கூட சேர்ந்து நீங்களும் யூடியூப் மூலமாக ட்ராவல் பண்ணுங்கள். இங்கே உள்ள காருங்க எல்லாமே பெரிய கார் தாங்க. ஹேட்ச்பேக்கே பார்க்க முடியலை. எல்லாம் செடான் மாடல், SUV இந்த மாதிரி மாடல்ஸ் கார் தான் இருக்குது. நம்ம ஊரில் சின்ன சின்ன காராக பார்ப்போமே. ஈவன் யூகேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ச்பேக்காக பார்க்கலாம். ஆனால் இங்கே எல்லாம் மேசிவாக இருக்குங்க. கார்லாம் பாருங்கள், இவங்களாம் எவ்வளோ புதுசாக இருக்குங்க. பில்டிங்கும் பக்கா மேசிவாக இருக்குது, காரும் மேசிவாக இருக்குது, ரோடும் அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக இருக்குது. அதாவது நம்ம ஊரில் இருக்க மாதிரி இயற்கை வளங்கள், அதாவது பழம் தரக்கூடிய மரங்கள் இங்கே எதுவுமே கிடையாது. மரமே இல்லை, இவனே வச்சு வளர்த்துட்டு இருக்கிறான். மிஞ்சி மிஞ்சி போனால் பேச்சு மரம் தான் இருக்குது. அது மாதிரி மலைகள், மனிதன் வாழ்கிறக்கு வேற்ற தட்பவெப்ப சூழ்நிலைகள் இங்கே கிடையாது. இங்கேயும் கிடையாது, யூரோப் கண்ட்ரீஸ்லேயும் கிடையாது. ஆனால் அவன்லாம் எங்கேயோ போயிட்டான். நிஜமாக இங்கே மூச்சு விட முடியலங்க எனக்கு. அந்த ஹீட்டுக்கு அப்படியே ட்ரை ஆகுது. பட் நீங்கள் பாருங்களேன், நம்ம இவன் நாட்டை தேடி மக்கள் ஓடி வராங்க வேலைக்காக. ஸோ இந்த கவர்மெண்ட் அப்போ எப்படி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், இந்த வே தே கேர் த பீப்புள், அவங்க கண்ட்ரி மக்களை பார்த்துக்க விதமாக இருக்கட்டும். ஸோ அதனால நான் ஓடி வரோம். இது வெறும் கனவாகவே போயிரும்போதுங்க. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை எப்போ வரும் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே போயிரும்போலுக்கு. சரி, கனவோடே வாழ்வோம். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி 2020 சொன்னார், 2050 மாறுமான்னு தெரியலை. மாறும் நம்பிக்கையோட கனவோட வாழ்க்கையை கொண்டு போவோம். அதுமாதிரி இங்கே இன்னும் ஆச்சரியமான விஷயம் நான் பார்த்தது, இந்த பெட்ரஸ்டியன் கிராஸ். இதில் கிராஸ் பண்ண போனீங்கன்னா காரு மட்டும் இல்லைங்க, பைக் கூட நிப்பாட்டிடுறாங்க. அப்படியே பாருங்கள் எப்படி நிப்பாட்டிடுறாங்க பாருங்கள். நம்ம ஊராக இருந்தால் ஹார்ன் அடித்து நம்மளை ஏற்றி விட்டு போவோம். பைக் கூட நிப்பாட்டிடுறாங்க, தள்ளி நிப்பாட்டுறாங்க. அப்படியே அழகாக சூப்பராக இருக்குங்க. பாருங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் ஷாப்பு. இதான் மெயின் ஸ்ட்ரீட்டு அபுதாபியில், ரோடு வாக். ஸோ அபுதாபியில் யார் வரணும்னு நினைக்கவங்க தயவு செஞ்சு இங்கே பஸ் ட்ராவல் பண்ணால் கார்டு எடுத்துக்கோங்க. கார்டு இல்லாமல் முடியாது.
ஹாலிஃபேட் அப்படிங்கிற கார்டு ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டு அங்கே இருக்குது, அந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்குது அந்த மிஷினு. ஸோ இங்கே இருக்குது ஒரு பெரிய மசூது. கல்ஃபு வந்து நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட்டு மந்த் எப்போனா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் நல்ல கிளைமேட்டு. அதுக்கப்புறமா சத்தியமாக முடியாது, நாக்கு ஒரு பக்கமாக தள்ளிடும். தடிக்க விழுந்தால் கேட்டால் நோக்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. இது கல்ஃபா கேரளாவான்னு தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் அவங்க தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ யூரோப்லேயே வந்துட்டாங்க. இங்கிலாண்டில் நிறைய பஸ் டிரைவர்ஸ் வந்து நம்ம கேரள சகோதரர்கள் தான் பஸ் ஓட்டுறாங்க. அந்தளவுக்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட டெடிக்கேஷன். நிறைய ட்ரெஸ்லாம் இருக்குது, நம்ம எல்லாம் வாங்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இவ்வளோ விலையெல்லாம் காமிக்கிறேன் நான். ஒரு வழியாக ட்ராவல் கார்டு எடுக்க மிஷின் கண்டுபிடிச்சி போகணும். அது சரியாக உட்காராமல் இருந்தது. அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியாமல் இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் பக்கத்தில் இருந்த ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த நண்பர் தாங்க ஹெல்ப் பண்ணார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மனிதநேயம் உள்ள மனிதர்கள் நிறைய இடத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, so can we pay 60 dirhams same time or No, one by one. they give change? Yeah, they give change. இரவு நேரத்தில் அபுதாபியோட வீதிகளும் இந்த வானுயர்ந்த கட்டிடங்களும் செமையாக இருக்குது. ஒரு வழியாக இங்கே உள்ள ட்ராவல் கார்டு ஹாலிஃபோர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இங்கே உள்ள பஸ் ட்ராவல் கார்டு வாங்கியாச்சு. இப்போ டின்னர் சாப்பிட்றதுக்காக பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லோரும் பக்காவாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கங்க. சான்ஸே இங்கே எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்ரு யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வாட் எடுத்துக்கிறாங்க, ஜம்முன்னு போயிட்டே இருக்கிறாங்க. ரோடை கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ ரிலாக்ஸாக கிராஸ் பண்ணுறாங்க பாருங்கள், டென்ஷனே இல்லாமல். நம்ம ஊரில் இந்த மாதிரி ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? மெட்ராஸில் இருக்கிற வாகனத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும்போது அப்படியே நிப்பாட்டுறாங்க முதல்ல. ஆனால் அவ்வளோ ரிலாக்ஸாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது சமூக சூழ்நிலையினால் இங்கே ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த ஒரு மன அழுத்தமும் இருக்காது. நம்ம ஊரில் சமூக சூழ்நிலையினால் வர மன அழுத்தங்கள் தான் அதிகமாக இருக்கும். மேசிவ் டிஃப்ரெண்ட் இல்லை. லெட்ஸ் கோ. மில்க் கேலன் சேம் யூகேல இருக்கிற மாதிரி தான், அதே மாதிரி ஷேப்பு டிஃப்ரென்ஸு. தயிரோட பார்த்திங்கன்னா இங்கே பாக்ஸில் தான் வருது. ஜூஸஸ், வெரைட்டி ஆஃப் ஜூஸஸ் எல்லாமே வச்சுக்கிறாங்க.